போட்டியாளர் கமலஹாசன் வந்து இந்த உலக நாயகர் பட்டத்தை வந்து வேணா இனிமேல் அப்படி அழைக்காதீங்க கமலஹாசன் அப்படிங்கிற மாதிரி என்ன ஏன் மனமாற்றம் வந்ததுன்னு தெரியலையாப்பா. ஆனாலும் உலக நாயகன் அவர்களுக்கு அமரன் படத்தை கொண்டு வந்ததுக்காக இந்த நேரத்தில் நாங்க நன்றி சொல்றோம். அமரன் படம் நீங்க அதை இலவசமா வந்து பள்ளிகளில போட்டு காட்டுறது போட்டும் வேட்டையும் சர்ச்சையாயிருக்கா? ஒரு கோரிக்கைக்கு அப்புறம் படம் பெரிய சர்ச்சையாயிருக்கா? தமிழ்நாடு ஃபுல்லா கல்லூரி பள்ளிக்கு காஞ்சிபுரத்துல நீங்க காலையில சொல்றீங்க, அடுத்த நாள் இருந்து போராட்டம் குறிப்பிட்ட மதத்தின் சிந்தனைகளை வந்து அமரன் படத்துல பேசியிருக்காங்கன்னு தமிழ்நாடு ஃபுல்லா போராட்டங்கள் இன்று வரைக்கும் மறுபடியும் பேசுகிறாங்க. அமரன் திரைப்படத்தை வந்து நான் மட்டுமா பாராட்டினேன், மாநிலத்தோட முதல்வரே வந்து பாராட்டினாரு. என்ன அர்த்தம்? இருக்கிற ரியாலிட்டி என்ன? ராணுவத்துல பணிபுரிந்து கொண்டிருப்பவர்கள், பணிபுரிந்தவர்கள் அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அங்க இன்றைய என்ன நடந்துட்டு இருக்குதோ அதுதான் அந்த படத்துல வந்திருக்கு. இத வந்து டிஸ்ப்ரூவ் பண்றதுதான் ஒரு அரசியல் கட்சி, மதத்தோட பெயரால் இயங்கக்கூடிய கட்சிகள் என்ன பண்ணணும். ஒரு நாட்டினுடைய நலன் முக்கியம். ஒரு நாட்டினுடைய ராணுவம் எல்லைகளை பாதுகாக்கிறதுன்னு சொன்னா மத ரீதியாக ஏற்கனவே இந்த நாடு பிளவுபட்டிருக்கிறது. அதே மாதிரியான ஒரு கோரிக்கை வைத்து போராடி கொண்டு காஷ்மீர்ல வந்து எந்த அளவுக்கு அங்க பிரச்சனை உருவாக்க முடியுமோ உருவாக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஆதரவா பேசுறாங்கன்னா அப்ப இது என்ன அரசியலமைப்பு சட்டத்துக்கு அவங்க கொடுக்கிற மரியாதை? இன்றைக்கு காஷ்மீரிலே இயல்பு நிலை திரும்பிக் கொண்டிருக்கிறது. வெற்றிகரமாக மத்திய அரசு, பிஜேபி அரசு அங்க தேர்தல் நடத்தி இருக்கிறது. அந்த ஜனநாயக பாதைக்கு மக்களை பெருமளவு அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறோம். 10 வருஷத்துல எலெக்ஷன் நடத்த முடியாத சிச்சுவேஷன்ல இருந்து மாறி இன்று அமைதியாக இயல்பாக ஜம்மு காஷ்மீர் இயங்குகின்ற சூழ்நிலைக்கு மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கார். கல்வீச்சு சம்பவங்களோ இன்றைக்கு தீவிரவாத தாக்குதல் பெருமளவு குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா திரும்ப மதத்தின் பெயரால் அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய மத பிரிவினைவாதத்தை பேசுகின்ற அரசியல் சக்திகள் திரும்பவும் தமிழ்நாட்டில் ஏதாவது பிரச்சனையை உருவாக்க முடியுமான்னு பாக்குறாங்க. அமரன் திரைப்படத்துல எந்த இடத்துல பொய் இருக்கு சொல்ல சொல்லுங்க. இன்னைக்கு ராணுவம் எல்லையில நின்று ராஷ்டிரிய ரைபிள்ஸ் எதுக்காக உருவாக்கப்பட்டது? ராஷ்டிரிய ரைபிள்ஸ் இருக்கிறவங்க மேல இருக்கக்கூடிய அந்த தாக்குதல்கள் இன்னைக்கு எதனோட பேரால நடக்குது? பார்லிமெண்ட் தாக்குதல் நடத்துறவங்களை ஆதரிச்சவங்க யாரு? அந்த இயக்கம் யாரு? அப்ப இவங்க யாருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க வந்து பள்ளிகள்ல வந்து இலவசமா போட்டு காட்டலாம், ஆனா பள்ளிகள் இருக்கிறவங்க சங்கடமா கேட்கும்போது அவங்களுடைய கருத்து தான் ஒரே வார்த்தை போயிட்டாரு. அதுதான் நான் சொன்னேன், சிஎம்ஏ பாராட்டி இருக்காரு. அப்புறம் இவங்களுக்கு வந்து போட்டு காட்டுறதுக்கு என்னங்க? நேற்று ஒரு சில பள்ளிகள்ல வந்து கோட்டும் வேட்டையும் போட்டுருக்காங்க. அரசு திட்டங்களுக்கு கலைஞர் பெயரை வைப்பது பெரும் சர்ச்சையாகவும் பேசிக்கொள்ளும். சீமான் கடுமையான கண்டனங்கள் அதிமுக தரப்பில். அரசு திட்டங்களுக்கு கலைஞர் பெயரை மட்டுமே குறிப்பிட்டு வைப்பதா ஒரு சர்ச்சை போயிருக்கு. அரசு திட்டங்களுக்கு ஒரு அரசாங்கம் வந்து பெயர் வைக்கிறதுல அவங்களுக்கான உரிமைகள் இருந்தாலும் கூட மத்தியில காங்கிரஸ் அரசு இதுதான் பண்ணாங்க. 50-60 வருஷமா எந்த திட்டம் எடுத்தாலும் அவர்கள் குடும்பத்தில் இருந்த முன்னாள் பிரதமர்களோட பெயரை மட்டும்தான் வச்சிட்டு இருந்தாங்க. அதை பெருமளவு மாற்றியது பாஜக அரசு. இந்த நாட்டில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட பட்டேல் அவர்கள் முதல் கொண்டு எத்தனையோ பேரை வெளிக்கொண்டு வந்து அவர்களுக்கு உரிய கௌரவத்தை, அங்கீகாரத்தை கொடுத்தது. அவர்கள் காங்கிரஸ் பிரதமர்களாக இருந்தாலும் கூட பாஜக எந்த ஒரு வித்தியாசத்தை எங்கேயும் பார்க்கல. நீங்க வந்து இன்னைக்கு பத்மா அவார்டு கொடுக்கறது கூட எதிர்கட்சியினுடைய தலைவர்களுக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பண்பாட்டை இன்னைக்கு பிஜேபி கொண்டு வந்திருக்கு. நாட்டுக்கு உழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க எல்லாரும் பாராட்டப்படணும், உரிய கௌரவப்படுத்தணும். ஆனால் திரும்ப ஒரே பெயரை மட்டுமே வைப்பது என்பது வரலாற்றிலே யாரோ ஒருவர் மட்டுமே நாட்டு நலனுக்காக பணி செய்தார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் உருவாக்கும். 10 வருஷத்துக்கு மேலாக ஆட்சி செய்திருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டம், பிரதம மந்திரி விவசாயிகள் பாதுகாப்பு, இப்படிதான் அவர் பெயர் வைப்பாரே தவிர எங்கேயும் வந்து அவரோட பெயரை வந்து வச்சு எந்த அரசாங்க திட்டம் வரல. இதெல்லாம் தான் வித்தியாசம் பிஜேபிக்கு மற்ற கட்சிகளுக்கும். ஒரே ஒரு மாநாடு தான் போட்டிருக்காங்க. நேற்றைய தினம் கோவையில நடந்த அமைச்சர் குஜராத் சமாஜ்லயும் அதே அவசர நீங்க வந்து அது மங்களகரமான மஞ்சள் குங்குமம்னு சொல்லி பேசியிருந்தீங்க. கரெக்ட் தான். அங்க நேற்று அதிரடியா மாற்றுறாங்க. எதுக்கு இப்படி ஒரு இதை மாத்துறாங்கன்னு சொன்னா நீங்க கேட்கணும். ஏங்க பிஜேபி எம்எல்ஏ அந்த கலர் இருந்தா கூட அதை பத்தி கவலைப்படல, அவங்க நிகழ்ச்சி நடத்துறாங்க. நீங்க பகுத்தறிவு பேசுறீங்க, இதுக்காக பயப்படுறீங்க, நீங்க தானே கேட்கணும்.